இனிமே இந்த கிரேவியை வாங்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் போ வேணாம். நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளா, டேஸ்ட்டா மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் மசாலா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து இஞ்சி பூண்டு நான் வந்து அப்படி டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துக்கலாம். 5 பூண்டு பல்லும் 2 இஞ்சி துண்டும் சின்னதாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதாகவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதே மாதிரி 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி கிளாஸி ஸ்ட்ரக்சர் வரும்போது நம்ம வந்து தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ வெங்காயம் வந்து 2னா தக்காளி 3 அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி பர்ஃபெக்டாக வரும். உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் இருந்தால் அது வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. ஏன்னா அது காரம் ஜாஸ்தி இருக்காது. தனி மிளகாய் தூளாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லைனா இதில் நீங்கள் அப்படியே டேரெக்டாக ரெட் சில்லியாகவும் ஒரு 4-5 சேர்த்துட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட விருப்பம் தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இப்போ நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் 30 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோம். அது கூட 1/4 கப் பால் சேர்த்து, பாலோட சர்க்கரை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பிளெண்டரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதாங்க ஹோம்மேட் க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது. அடுத்தது அதே பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் பிரியாணி இலை, 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்து அது பொரியும் போது அது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து நம்ம சேர்க்கும் போது நல்லா க்யூபாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும். க்யூபாக இது கூட நீங்கள் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வெங்காயம் அண்ட் மஷ்ரூம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகமும் க்யூபாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து 2 பேக்கெட் வந்து நான் கொஞ்சம் பெருசாக, ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால 1 மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணி பெரிய பெரிய பீசஸாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 பேக்கெட் மஷ்ரூம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து நல்ல தாராளமாக வந்து சாப்பிட்லாம். இப்போது அது வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, மஷ்ரூமை ஒரு பக்கம் வதக்கி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பேனில் நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து அரைச்ச இந்த இதை பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம் வெங்காய மசாலாவை சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி மசாலாலையும் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்துட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா அது இன்னும் க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதில் சேர்க்கலைனாலும் நம்ம வந்து பன்னீர் மிக்சர் அரைச்சோம் இல்லையா, அதில் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சாலும் இன்னும் நல்லா திக்னஸும் ஸ்வீட்னஸும் இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க க்ரீமை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீமை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்க வேண்டாம். நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். மஷ்ரூம் பதிலாக பன்னீர் ஆட் பண்ணுவோம் லாஸ்ட்டாக. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு அப்படின்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, கீ ரைஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, உணவு அதுவீனம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.